Hi friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது crochetல Primrose stitch பார்க்க போறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம chain stitch போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். இப்போ நான் இவ்வளோ லென்த்துக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது சிங்கிள் குர்ஷி நம்ம போட போகிறோம். இந்த ரெண்டாவது செயினில் நம்ம இதை வந்து போடணும். அடுத்தது ஒரு சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு மறுபடியும் நம்ம 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். 1 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு மறுபடியும் அதே செயின் ஹோலில் தான் நம்ம திருப்பியும் விட்டு ஒரு டைம் சிங்கிள் குர்ஷி போட்டுக்கணும். சிங்கிள் குர்ஷி எப்படி போடுறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம 2 செயின் ஸ்கிப் பண்ணணும். இங்கே 1 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் குர்ஷி போடணும். இப்போ 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். 1 2 திருப்பியும் அதே சேம் ஹோல்லையே வந்து இன்னொரு டைம் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குர்ஷி போட்டோம் இல்லையா, அதுலேயே இன்னொரு டைம். இப்போ ஒரே செயினில் 2 டைம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ 2 செயின் ஸ்கிப் பண்ணணும். 1 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வதாக இருக்கிறதுல ஒரு சிங்கிள் குர்ஷி நீடில் உள்ளே விட்டு நூலை எடுத்துட்டா இப்போ நமக்கு 2 லூப் இருக்கும். இந்த 2 சிங்கிள் ஆக்கிடணும், அவ்வளோதான். இப்போ 2 செயின் எக்ஸ்ட்ரா போடணும். மறுபடியும் அதே சேம் ஹோல் இங்கே இருக்குது இல்லையா, நம்ம இப்போ போட்டோம்ல ஒரு சிங்கிள் குர்ஷி, அதுலேயே மறுபடியும் இன்னொரு டைம் போடணும். அப்படி போடும்போது நமக்கு இங்கே வந்து ஒரு சேஞ்ச் தெரியும். அந்த 2 செயின் விட்டோம் இல்லையா இங்கே கேப்புக்கு, அந்த 2 இது நமக்கு இப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது 2 செயின் 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வதில் போடணும். போட்டுட்டு இப்போ 2 லூப்பையும் சிங்கிள் ஆக்கிட்டு 2 செயின் எக்ஸ்ட்ரா திருப்பி அதே சேம் செயின் ஹோல்லையே திருப்பியும் நம்ம போடணும். இப்போ இதே மாதிரி நம்ம இந்த செயின் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு லாஸ்ட்டில் ஒரு செயின் இருக்குது. அந்த ஒரு செயினில் இப்போ நம்ம ஹாஃப் டபுள் குர்ஷி போட போகிறோம். ஹாஃப் டபுள் குர்ஷி, சிங்கிள் குர்ஷி, டபுள் குர்ஷி, இது 3 தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3மே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 செயின் எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ போட்டுட்டு நம்ம வந்து பேக் சைடு திருப்பிட்டு 3 செயின் போடணும். 3 போட்டுட்டு இப்போ திருப்பிட்டு நம்ம இங்கே இந்த லூப்பு கொடுத்தோம் இல்லையா, நடுவில் 2 செயின் எல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி செயினில் வந்து 2 செயின் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் இல்லையா, அந்த ஹோலில் தான் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம போட போகிறது டபுள் குர்ஷி போடுறோம். இப்போ நூல் எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நீடில் நூலை எடுத்துட்டு இந்த ஹோலில் விட்டு வெளியில் எடுத்தால் 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மட்டும் கொண்டு வந்துடணும், அடுத்தது 2ஐயும் சிங்கிள் ஆக்கணும். இதே மாதிரி 3 டைம்ஸ் நம்ம இதில் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செயின்லாம் இதில் எதுவுமே போட போகிறதில்ல. அடுத்தது வந்து இந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்து திருப்பியும் அதே மாதிரி நூலை எடுத்துட்டு நூலை இப்போ உள்ளேருந்து வாங்கி இப்போ வந்து 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்பை 2 ஆக்கணும், இந்த 2 சிங்கிள் ஆக்கணும். இப்படி ஆக்கிட்டு திருப்பியும் நம்ம அதில் இன்னொரு 2 டைம்ஸ் போடுறோம். இது வந்து ஒவ்வொரு இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம 3 டைம்ஸ் போட போகிறோம். இப்போ பண்ண போகிறோம். இப்போ நல்லா பார்த்துக்குங்க டபுள் குர்ஷி எப்படின்னு. நூலை நீடில் எடுத்துட்டு இந்த செயினில் விட்டு எடுத்து இப்போ 2 லூப் ஒன்றாக்கணும். மறுபடியும் இந்த 2 ஒன்றாக்கணும். நூலை எடுத்துட்டு நீடில் உள்ளே விட்டு நூலை எடுத்து வெளியில் கொண்டு வந்து இந்த 3 லூப்பில் ஃபஸ்ட்டு 2 லூப்பை ஒன்றாக்கணும், அடுத்த 2 லூப்பை ஒன்றாக்கணும். அவ்வளோதான். இதேமாதிரி 3 டைம்ஸ் நம்ம போடுறோம். இப்போ முடிச்சிட்டோம். இப்போ வந்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ டபுள் குர்ஷி சிங்கிள் குர்ஷியை தான் போடணும். நூலை எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போடணும்.
இப்போ முடிஞ்சிச்சு, இந்த லைன் முடிச்சிட்டோம். இப்போ முடித்த பிறகு நம்ம வந்து இதில் இப்போ வந்து 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். 1 2 செயின் போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி இந்த 1 2 இந்த 2 செயினை விட்டுட்டு 3வது செயின் இருக்கு இல்லையா, அந்த 3வது செயினில் வந்து நூல்லாம் இப்போ நம்ம வந்து சிங்கிள் குர்ஷி போடுறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ 1 2 விட்டுட்டு இந்த 3ல் விட்டு அப்படியே எடுக்கணும். எடுத்துட்டா 2 லூப்பை சிங்கிள் ஆக்கணும், அவ்வளோதான். இப்போ 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு மறுபடியும் அதே சேம் ஹோல்லையே இன்னொரு சிங்கிள் குர்ஷி போடணும். இப்போ 1 2 செயின் விட்டுட்டு 3வது செயினில் ஒரு சிங்கிள் குர்ஷி. இப்போ 2 செயின் எக்ஸ்ட்ரா, அதே சேம் ஹோல்லையே மறுபடியும் ஒரு டைம் சிங்கிள் குர்ஷி. திருப்பி 1 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஹோலில் திருப்பி சேம் ஹோலில் ஒரு சிங்கிள் குர்ஷி. இதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி. செகண்ட் லைன் வேறு மாதிரி வரும், இப்போ தேர்ட் லைன் இது. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதே தான் நம்ம வந்து ரிப்பீட்டாக திருப்பி போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ 1 2 3 3வது ஹோலில் இப்போ 2 செயின் எக்ஸ்ட்ரா, மறுபடியும் அதே ஹோலில். இதே ப்ரொசீஜர் இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுகிட்டே வந்தோம்னாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வரும். இதை வந்து நம்ம கேப்பு செய்யலாம், பர்ஸ் பண்ணலாம், நமக்கு என்னென்ன செய்யணும், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் வச்சு என்னென்ன செய்யணும்னு நமக்கு தோணுதோ அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.